தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பள்ளிக் கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சமயமணி சொல்ல கேட்கலாம். வணக்கம் சமயமணி, தற்போது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரசாணை எண் 243 ரத்து செய்வது மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி வளாகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினமே டிட்டோசாக் என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் இன்று நாளை மறுதினம் என 3 நாட்கள் பள்ளி கல்வி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் இந்த போராட்டம் தொடங்க உள்ள சூழலில் பல்வேறு கோரிக்கைகள், அதாவது 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெறவிருந்தது. இதற்காக இன்று காலை முதலே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி வளாகத்தை முற்றுகையிடும் நோக்கில் ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து இந்த நுங்கம்பாக்கம் பகுதிக்கு வந்த வண்ணமே உள்ளனர். காவல்துறையின் அனுமதி மறுப்பு காரணமாக காலை முதலே ஆசிரியர்களுக்கு போராட்டம் நடத்த முக்கிய போராட்டத்திற்கு அனுமதி இல்லாத சூழலில் காலை முதல் இப்போதைக்கு வரும் ஆசிரியர்களை குழுவாக வரும் ஆசிரியர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து அருகே உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு வந்தனர். குழுவாக கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில், அதாவது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட வந்த 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது வரை அரசு பேருந்து மூலமாக அழைத்து செல்லப்பட்டு தனியார் மண்டபத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த போலீசாரின் பாதுகாப்பை மீறி, அதாவது போராட்டம் நடைபெறுவதாக இருந்த சூழலில் முன்னதாகவே போலீசாரின் பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பள்ளி கல்வி வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் பாதுகாப்பை மீறி ஒரு சில ஆசிரியர்கள் பள்ளி கல்வி வளாகத்திற்குள் நுழைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அந்த ஒரு சில ஆசிரியர்களை மட்டும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி அரசு பேருந்து மூலமாக அருகில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்று தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் குறித்தும் இந்த போராட்டத்திற்கான நோக்கங்கள் குறித்தும் பார்க்கும்போது ஆசிரியர்களின் முன்னுரிமை மற்றும் பதவி உயர்வை பறிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு 243 அரசாணையை வெளியிட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாது சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருதல் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், எம்இஎஸ் பதிவேற்றம் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மட்டும் இல்லாத 3 நாட்கள் நடைபெற முற்றுகை போராட்டத்தின் முதல் நாளே போலீசார் அனுமதி மறுத்து இங்கு போராட்டத்திற்கு வந்த தொடக்க கல்வி ஆசிரியர்களை கைது செய்து தற்போது தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.